அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எளிய வாழ்க்கை. சுல்தான் நாசிருதீன் இந்தியாவை ஆண்ட அரசர்களுள் ஒருவர். இவர் நேர்மையானவர், எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் மன்னராக இருந்தும் அவரது நடை, உடை, பாவனை அனைத்தும் ஏனைய அரசர்களை விட முற்றிலும் அலாதியானதாகவே இருந்தது. தமது சொந்த செலவுகளுக்கென அரசாங்க பொது நிதியிலிருந்து அவர் ஒரு காசு கூட எடுத்துக் கொள்ளாதவராய் இருந்தார். 6 மாதத்தில் குர்ஆன் முழுவதையும் தம் கையைக் கொண்டே எழுதிவிடுவார். இப்படி வருடத்தில் 2 குர்ஆனை எழுதி தயாரித்து விடுவார். அதில் கிடைக்கும் வருவாயைக் கொண்டு ஆண்டு முழுவதற்கும் உரிய தம் செலவுகளை பூர்த்தி செய்து கொள்வார். சில சமயங்களில் தொப்பிகளை பின்னியும் கொஞ்சம் பணத்தை சம்பாதித்துக் கொள்வார். இந்த அளவு சொற்ப வருவாயைக் கொண்டு எத்தனை எளிய வாழ்க்கையை நடத்தி இருப்பார் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். அரசருக்கு ஒரு மனைவி இருந்தார். அவரும் மிக்க நேர்மையும் எளிமையும் கொண்டவராக இருந்தார். அரசர் தாமே உழைத்துச் சம்பாதித்தார். அவர் மனைவியும் தம் கையைக் கொண்டே உணவு சமைப்பவராய் இருந்தார். இவ்வாறு கணவரும் மனைவியும் எளிய வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அரசி உணவு சமைத்துக் கொண்டிருந்தார். பாத்திரத்தை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வைத்த பொழுது எதிர்பாராத விதமாக கையில் தீ பட்டுவிட்டது. மிகவும் சிரமப்பட்ட நிலையில் அரசரிடம் சென்று தாழ்ந்த குரலில், என் உதவிக்கு ஒரு வேலையாளை தந்தால் மிக பெரும் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு அரசர், நமது வருவாயோ மிக குறைவு என்பதை நீயே அறிவாய். இதில் வேலையாளை வைத்துக் கொள்வதற்கு வழி எங்கிருக்கிறது? அரசாங்க கருவூலம் என்பது பொதுமக்களின் அடைக்கல அமானிதப் பொருளாகும். அவர்களின் உயர்வுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் செலவழிக்க வேண்டியவை அவை. அவற்றைக் கொண்டு நாம் நமக்கென செலவழிப்பதற்கு எவ்வித உரிமையும் இல்லை. வேலையாளை எங்கிருந்து வைப்பேன் என்று கூறினார். அரசி இந்த பதிலை கேட்டு மௌனமாக இருந்துவிட்டார். அதன் பின்னர் அரசி வேலையாளை வைக்குமாறு அரசரை வற்புறுத்தவே இல்லை.